ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ஷார்ட்ஸில் ப்ரெட்டை வச்சு ஒரு சிக்கன் ப்ரெட் பப்ஸ் தான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நம்மளுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ, நம்ம எவ்வளோ ப்ரெட் எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்க வேக போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க, தோலை உரிச்சிட்டு. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு வேக வைக்கல, சும்மாவே இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு 1/4 கிலோ வெங்காயங்க. இது என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, பச்சை மிளகாவும் இல்லைங்க, அதனால் இந்த மசாலா ஐட்டங்கள் தான் போட்டேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து இந்த சைடு அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இட்லி குக்கரில் இட்லி சட்டியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 7 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி ரொட்டி கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம மசாலா உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு, அது வந்து ஒன்றா செட் ஆகல. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பல்லு குத்துற குச்சி வாங்கி வச்சுருப்போம், அந்த குச்சியை வச்சு சொருகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாஸ் வச்சு ரெடிமேடாக சாஸ் வாங்கி வச்சுருந்தேங்க, அதை வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன், ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பப்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த மசாலாவும் நல்லா வெந்து தான் இருந்ததுங்க. பாருங்கள்.